வாங்க சுவை மனம் மாறாமல் இறைச்சி கறி எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கறியை சாஃப்டாக வேக வச்சுக்கொள்ளணும். அதற்கு ப்ரெஷர் குக்கரில் கழுவி க்ளீன் பண்ணி வச்ச இறைச்சி சேர்த்துக்கொள்வோம். இறைச்சி சேர்த்ததுக்கு அப்புறமாக 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பையும் சேர்த்து கறி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணியையும் சேர்த்து ப்ரெஷர் குக்கரை மூடிக்கோங்க. 4 விசில் பட்டவுடன் ப்ரெஷரை ரிமூவ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. கறி நல்லா சாஃப்டாக வெந்திக்கி. இப்போ சட்டி சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஆயிலை போட்டுட்டு அதுக்கு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் சீரகம், 2 பீஸ் பட்டை, கருவேப்பிலை ரம்பை, 4-5 பச்சை மிளகாய், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் போட்டு வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கு அப்புறமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கொள்ளணும். அதுக்கு பிறகு ஒரு தக்காளியை சேர்த்துக்கொண்டு இந்த ஸ்டேஜில் கறிக்கு தேவை உப்பு சேர்த்துக்கொள்வோம். உப்பு சேர்க்கும் போது பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா கறி வேக வைக்கும் போது நாங்கள் அதுக்கும் உப்பு சேர்த்திக்கிறனால இதுக்கு உப்பு கூடிடும். அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கொச்சிக்காய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் கறி மசாலாவையும் சேர்த்து ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ நாங்கள் வேக வச்ச கறியை சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். மசாலா எல்லாம் நல்லா படுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கறி வேக வச்ச தண்ணியையும் சேர்த்துக்கொள்வோம். சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 2-3 நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுங்க. அவ்வளோதான், சூப்பரான மணமான இறைச்சி கறி ரெடி. இந்த கறி ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.